புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடம் மற்றும் பாரதி பூங்காவில் உள்ள ஆய்வு மண்டபத்தை துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் ஐஜேகேவினர் ஒருவருக்கொருவர் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்தை மகன் ஒன்றாக சேர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஊசூடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, கூடப்பாக்கம், கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், கல்மேட்டுப்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் கூடப்பாக்கம் பகுதியில் வழக்கறிஞர் ஹரிஹரன் ஏற்பாட்டில் கிரேன் மூலம் 25 அடி கொண்ட பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் வேட்பாளர் நமச்சிவாயம் துத்திப்பட்டு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி மற்றும் மருத்துவத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றார். மேலும் மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெறவும் வளர்ச்சி அடைய வேண்டுமென்று நினைப்பது சுயநலமாக இருந்தாலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளது என்றார். எனவே பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு உள்ளது என்றும் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார், ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஊசூடு தொகுதி தலைவர் ஐயனார், மாநில செயலாளர் ஜெயக்குமார், ரெட்டியார், புருஷோத்தமன் தங்கம், ஏடிஎம் சாமோதரன், பாமக ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி செயலாளர் யுவராஜ் தலைமையில் தாமரை சின்னம் மற்றும் பிஜேபி என வித்தியாசமான முறையில் சிகை அலங்காரம் செய்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர். இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடம் மற்றும் பாரதி பூங்காவில் உள்ள ஆய்வு மண்டபத்தை துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி விடுதலை பெற்ற காலத்தில் அதனை இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடத்தை துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவு தூணை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் அதனை அழகுபடுத்தவும் சுற்றுலாத்துறையின் மூலம் நினைவிடத்தை மேம்படுத்தவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். பிற்கால சந்ததியினருக்கு புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு தெளிவுபடுத்தும்படியான ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள ஆய்வு மண்டபத்தை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் ஆய்வு மண்டபத்தை அழகுபடுத்தவும் பூங்கா சூழலை மேம்படுத்தவும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சின்னங்களை குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிய எழுதி வைக்கவும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியை பசுமை நகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரிவுபடுத்துமாறு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை சி. பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கீழூர் நினைவிடத்தில் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை வரவேற்றனர். பாரதி பூங்காவில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் ஐஜேகேவினர் ஒருவருக்கொருவர் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியில் புதுவை மாநில தலைவராக இருந்த சக்திவேல் இவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்ததால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்டு புதிய தலைவராக அண்ணாதுரை நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியில் சக்திவேல் நீடிக்கப்பட்டாலும் கட்சியின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் நன்கொடை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்த கூட்டணி கட்சி சார்பில் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐஜேகே சார்பில் தனியாக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐஜேகே புதிய தலைவரான அண்ணாதுரையின் ஆதரவாளர்கள் பாஜக தலைமை அலுவலகத்தின் முன்பு ஒன்று கூடினர். அப்போது அங்கிருந்த சத்தியவேல் ஏற்பாடு செய்திருந்த பிரச்சார வாகனத்தின் பேனர்களை கிழித்து அவருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கு ஒருவர் சருமாரியாக தாக்கிக் கொண்டனர். பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரசாரம் செய்வதில் ஐஜேகேவினர் ஒருவருக்கொருவர் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்தை மகன் ஒன்றாக சேர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் தந்தை மகன் ஒன்றாக சேர்ந்து பாஜக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆட்லாண்ட் குழந்தைகள் கலை மையம் தனது 29வது ஆண்டு விழாவை புதுச்சேரி ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை பண்பாட்டு இயக்குனர் திரு வி. கலியபெருமாள் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை கலைஞர்களுக்கு ஆட்லாண்ட் விருதுகளை வழங்கினார். பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை தலைவர் சிற்பி பிரபாகரன் அவர்கள் சிறப்புரையாற்றி ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சமூகம் ஜாலி ஹோம் நிறுவனர் திரு புருனே சாவியோ மற்றும் ரொட்டேரியன் திருமதி தேவிகா அவர்கள் கலந்து கொண்டனர். நிறுவனர் ஓவியர் திரு சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார். புதுவை ஓவியர் கலைமாமணி கே சேகர் அவர்களின் கலை சேவையை பாராட்டி அவருக்கு ஆட்லாண்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. முப்பெரும் கலைஞர்கள் PBN ஆச்சாரியா மற்றும் உபேந்திர ரத்ரா அவர்களுக்கு ஆட்லாண்ட் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது. ஓவியர்கள் மணிமாறன், அபேல், ராஜ் கண்ணு, மரசிற்பி சுவாமிநாதன், நவீன நாடக கலைஞர் ஆசிரியை ஸ்டெல்லா ஆகியோருக்கு ஆட்லாண்ட் விருதுகள் வழங்கப்பட்டது. மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருமதி ஆதிரை மற்றும் ஓவியர் செந்தில்குமார் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார்கள். திருமதி பிரீத்தி விஜயகுமார் தொகுப்புரை வழங்கினார்கள். விழாவிற்கான ஏற்பாட்டை சிவராமன், ரஹீனா, கோபிகா, அபர்ணா, ராஜ்பிரியா மற்றும் ஸ்னேகா செய்திருந்தனர். பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கதிர்காமம் தொகுதியில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இதனையொட்டி மாநிலம் முழுவதும் கூட்டணி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கதிர்காமம் தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் பணியில் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஈடுபட்டார். பூமியான்பேட்டை தொடங்கி தொடர்ந்து தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திமுக தொகுதி செயலாளர் வடிவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு, செல்வநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். சிறப்பு SSI-யான இவர் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 5 நாட்களாக பணிக்கு செல்லாத சரவணன் வீட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில் தனது வீட்டு பின்புறம் இருக்கும் தோட்ட பகுதியில் மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் விரைந்து வந்து சரவணன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி மத்திய அரசின் கையில் உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கீழூர் நினைவிடம் மற்றும் பாரதி பூங்காவில் உள்ள ஆயு மண்டபத்தை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதில் IJK-வினர் ஒருவருக்கொருவர் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்தை மகன் ஒன்றாக சேர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்.